ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே நம்ம மனோஜ் ரோகிணி வந்து கடை ஓப்பனிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. விஜயாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க தானே ரிப்பன் கட் பண்ண போகிறாங்க. உடனே அப்படியே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இருங்க ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அது வந்து ஸ்ருதியோட அம்மா. அப்படியே ஸ்ருதியோட அம்மா பார்த்தோன்னே என்ன ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தாம்மா சொல்லவே இல்லை அப்படின்னு ஸ்ருதிகிட்ட வந்து விஜயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளே வரப்போ அண்ணாமலை வந்து நம்ம மீனாட்ட கேட்குறாங்க, ஏம்மா உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா அப்படின்னு. உடனே விஜயா இருந்துட்டு நக்கலா, இப்போ அவங்களாம் வந்து இங்கே என்ன செய்ய போகிறாங்க, இதெல்லாம் பார்த்தா அப்படியே பொறாம தானே பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மீனாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அண்ணாமலை இருந்துட்டு ஒரு நல்ல நாளில் உன்னை எதுவும் பேச வேணான்னு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. அடுத்து உள்ளே போய் எல்லாம் ஒவ்வொரு பொருளாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு நான் இந்த ஏசியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அம்மா கொஞ்சம் சீனை போடுறாங்க. அந்த ஏசியோட விலையை பார்த்தா 1,50,000மா. உடனே விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்காக தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், பார்த்தியா வந்தவொடனே 1,50,000த்துக்கு வந்து ஏசி வாங்குறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே மீனாவும் முத்துவும் இங்கே மிக்சியை பார்த்துட்ருக்காங்க. ஏங்க நம்ம வீட்டுக்காக தாங்க நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. பார்த்தா விலை வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே ஸ்ருதி என்னென்னா ஹேர் ட்ரையர் பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முத்துவையும் மீனாவையும் விஜயா வந்து கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எனக்கு காசு கொடுத்தா வாங்க போகிற அப்படின்லாம். இது எப்போ தான் விஜயை நிறுத்த போகிறாங்களோ தெரில.